எந்த கடையில் போய் காசு கொடுத்தாலும் கிடைக்காது. வீட்டிலேயே ஈஸியாக ஜூஸியாக இப்படி செஞ்சு கொடுங்க. அதுக்கு மிக்ஸர் ஜாரில் 2 டீஸ்பூன் சர்க்கரை, 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடர் பார்த்துக்கு அரைச்சி எடுத்த பிறகு முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து மிக்ஸிங் பவுலில் மாற்றிட்டு கூடவே 2 டீஸ்பூன் பால் பவுடர், 1 டீஸ்பூன் பால் ஆடை சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே ஒரு 7லேருந்து 8 பிரெட் ஸ்லைசஸை ஓரங்களை கட் பண்ணிவிட்டு நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஓரங்களை கட் பண்ணதை மிக்ஸர் ஜாரில் அரைச்சி எடுத்திங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் ரெடி. இப்போ தேய்ச்ச பிறகு இது மாதிரி டப்பா மேல் முடியை வச்சு ரவுண்டாக வட்டமாக கட் பண்ணிங்கன்னா எல்லாம் ஒரே சைஸில் கிடைக்கும். அதில் நம்ம கலந்து வச்ச ஸ்டஃபிங்கை நடுவில் நீட்டாக வச்சுட்டு ஓரங்களை தண்ணி தொட்டு இது மாதிரி நல்லா அழுத்தி சீல் பண்ணிக்கோங்க. சீல் பண்ணது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு வேண்டிய சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு கடாயில் 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை, 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்ச பீசஸ் எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துங்க. இது மாதிரி பொன்னிறமாக செவந்ததும் எடுத்து இதை அப்படியே நம்ம சுகர் சிரப்பில் மாற்றிக்கலாம். சுகர் சிரப்பு ஒரு 3 நிமிஷம் கொதித்ததில் கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையோடு திக்காக இருக்குது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் பொரிச்செடுத்த எல்லாத்தையுமே சேர்த்து லைட்டாக டிப் பண்ணி எடுத்து கொஞ்சமாக நட்ஸை தூவி பரிமாறி பாருங்கள். இன்னும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அம்புட்டு ருசியாக.